போராட்டங்கள் செய்தாலும் பயனில்லை, ஜனாதிபதி அதிரடி. கோட்டாபயவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கோரி யாழில் போராட்டம். கிளிநொச்சியில் இடம்பெறும் பாரிய மணல் கடத்தல், ஸ்ரீதரன் மீது அர்ச்சுனா குற்றச்சாட்டு. விசாரணைக்கு வர தைரியம் காட்டிய நாமல் இப்போது ஆட்களை தேடி அழைகிறார் சுனில் வட்டகள. பிரபாகரின் வீட்டை புனரமைக்கும் அரசாங்கம் டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வீடு கட்டிக் கொடுக்கவில்லை, ஹெக்டர் அப்புகாமி குற்றச்சாட்டு. இளங்குமரன் எம்பி மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒத்திவைப்பு. தமிழர்களின் மொழியுரிமையை அடியோடு மறுக்கும் அரசு, எம்.ஏ. சுமந்திரன் குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு தாமதப்படுத்தும் அரசு. சாராவை மறைத்து வைத்துள்ள அரசாங்கம், ஹெக்டர் அப்புகாமி குற்றச்சாட்டு. அவசரகால நிலையை நீட்டிப்பது குறித்து பிரதமர் விளக்கம். நெல் கொள்வனவு தொடர்பில் விவசாயிகளுக்கு பிரதியமைச்சர் வழங்கிய உறுதி. நானுயாவில் பாடசாலை மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர். முன்னாள் அமைச்சர் கெஹலியவின் புதல்வி சமித்ரைக்கு பிணை. சாதனதர பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை. நீதித்துறை மீதான முதலீடு மக்களின் நம்பிக்கை மீதான முதலீடு, பிரதமர். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா, இலங்கை கடற்படையின் அதிரடி ஏற்பாடுகள். எதிர்வரும் 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிட்பா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள் குடியேற்றம் கண்டி மாவட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி 2025, 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக 33,000 கோடி செலவிடப்படுவதாக குறிப்பிட்டார். அதற்கமைய 2027 ஆண்டில் 3வது சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்ட பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டே ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அதுவரை யார் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்ததாவது, அரசு சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வை முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். அந்த அடிப்படை சம்பள உயர்விற்காக மாத்திரம் 2025 ஆண்டில் 11,000 கோடி செலவிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. 2027 அடுத்த கட்டமாக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 2027 ஆகும்போது எமது அரசு சேவையின் சம்பள உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு 33,000 கோடி ரூபாவாகும். இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள், அந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் என்று கேட்பதை நான் காண்கின்றேன். அது நடக்காது. முதலில் நாங்கள் 2027 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின்னர் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை பார்த்துவிட்டுத்தான் ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம். அதனால் யார் எவ்விதத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027 ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. இந்த அனர்த்தத்தினால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என பலரும் நினைத்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்குள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளோம். மின்சாரம், வீதிகள், தொடர்பாடல், நீரென பாரியளவில் மீண்டுள்ளோம். எமக்கு தேவை இந்த நாடு அடையும் பொருளாதார வெற்றிகளை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதேயாகும். அதேபோல் சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதை செய்தே தீர்வோம். யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஏதுவான சட்டத்தை நாங்கள் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றினோம். பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி விரைவில் கொண்டு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கு சட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதேபோல் பண மோசடியை தடுப்பதற்கு சர்வதேச தரத்திற்கமைய சட்டம் ஒன்றை தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டத்தின் கோடு ஒன்று உள்ளது. அந்த கோட்டிற்கு கீழேதான் அனைவரும் உள்ளனர். யாரும் சட்டத்தின் கோட்டிற்கு மேலே பாய முடியாது. அப்படியான ஒரு நாடுதான் எமக்கு தேவை. அதனை நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். தவறு செய்பவர்களுக்கு இந்த மாற்றம் வளைக்கிறது என்றார். பல வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கண்டி கெட்டம்பே மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. 2021 ஆண்டு ஹங்கேரிய அரசாங்கத்தின் கடன் உதவியின் கீழ் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 14.37 பில்லியன் ரூபாயாகும். அண்மைய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து ஹங்கேரிய அரசாங்கத்தின் கடன் உதவி இடைநிறுத்தப்பட்டதுடன் மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளும் இடைநிறுத்தப்பட்டன. அதன்படி 12.27 பில்லியன் ரூபாய் உள்நாட்டு நிதியில் மீண்டும்
மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளை 22 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் வில்லியம் கோபல்லா மாவத்தை வழியாக நிர்மாணிக்கப்படுவதோடு கண்ணுருவ வீதியில் மகாபலி ஆற்றின் வலதுகரையிலிருந்து தொடங்கி கெட்டமே சந்தை மற்றும் புகையிரத பாதைக்கு மேலால் நிர்மாணிக்கப்படும். இந்த மேம்பாலம் 374 மீட்டர் நீளம் கொண்டதுடன் புகையிரத பாதை வரை இருவழி பாதைகளாக நிர்மாணிக்கப்படும். பேராதனை வீதியூடாக நிர்மாணிக்கப்படும் கிளை மேம்பாலம் புகையிரத பாதைக்கு மேலால் உள்ள பிரதான மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டு 3 வழிப்பாதையாக பிரதான மேம்பாலம் வில்லியம் கோபல்லாவ வீதியுடன் இணையும் வகையில் நிர்மாணிக்கப்படும். இந்த கிளை மேம்பாலத்தின் நீளம் 172 மீட்டர் மற்றும் அகலம் 6.5 மீட்டர் ஆகும். இந்த கிளை மேம்பாலம் நிர்மாணிக்கப்படுவதால் கண்டியிலிருந்து வில்லியம் கோபல்லாவ வீதியில் பேராதனை நோக்கி செல்லும் வாகனங்கள் புகையிரத கடவையில் எதிர்கொள்ளாமல் பயணிக்க முடியும். பிரதான மேம்பாலத்தின் இருவழி பாதை பகுதியின் அகலம் 9.4 மீட்டர் ஆகும். மேலும் 3 வழி பாதை பகுதியின் அகலம் 12.9 மீட்டர். திட்டத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி திட்ட அதிகாரிகளுடன் சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். Good morning. Itu kamu udah sani kok? Sani ini. Durian tin. Ini orang ini. Kita lagi dos. Dia nak hobi. Ini main sana dia kita ya. Apa yang dapat bal? Apa kena helm? Betul tuan jaya. Jaya. Tuan jaya. Jaya. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஒரு தீர்வை காண்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை கடந்த 2026 ஜனவரி 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 6ஆம் தேதி முதல் எதிர்க்கட்சியானது தனது பிரதிநிதிகளாக ரஞ்சித் மத்தும பண்டார, நான், நிசாம் காரியப்பர் மற்றும் மனோகணேசன் ஆகிய 4 பேர்களை அனுப்பி வைத்துள்ளது. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1 மாதம் கடந்தும் அரசாங்கம் இதுவரை தமது பெயர்களை அனுப்பவில்லை. இது மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தெளிவான நகர்வாகும். வெளிவிகார அமைச்சர் இன்று காலை உள்நாட்டு பொறிமுறைகள் பற்றி பேசினார். வன்முறைகள் மீண்டும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு அதிகார பகிர்வு மாதிரியாவது இருக்க வேண்டும். ஆனால் அறிவிப்பு வெளியாகி 1 மாதமாகியும் அரசாங்கம் சார்பில் நீங்கள் இன்னும் பெயர்களை வழங்கவில்லை. இது மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடும் ஒரு திட்டமிட்ட செயலாகும். பிரதமரும் இந்த சபையில் இருக்கின்றார். பிரதமர் அவர்களே, தயவு செய்து இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுங்கள். எதிர்க்கட்சி தனது பெயர்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் அரவிந்த் செனர தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதியமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போது பல மாவட்டங்களில் நெல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அறுவடை கிடைக்கப்பெறும் அளவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த போகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இருப்புகளை முறையாக அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்று பல மாவட்டங்களில் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து அறுவடை அளவை கண்காணித்து நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதேபோல் கடந்த காலங்களில் கொள்வனவு செய்த நெல்லை அரிசியாக மாற்றி சந்தைக்கு வெளியிடும் வேலை திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளோம். நெல் கொள்வனவு செயல்முறைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம். களஞ்சிய வசதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. எனவே வருங்காலத்தில் எமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என தெரிவித்தார்.
கண்டி நகரத்திற்கு பிரவேசிக்கும் பிரதான வீதிகளில் ஒன்றான கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் மகையாவ சுரங்கப்பாதையின் நிர்மாணப் பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் 699.6 பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் இந்த சுரங்கப்பாதையின் நிர்மாணப் பணிகள் இன்றிலிருந்து 273 நாட்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதை திட்டத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதுடன் அங்கு கூடியிருந்த மக்களுடனும் சுமூகமாக உரையாடினார். யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலைமையில் அவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபய ராஜபக்ச முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணம் வருகை தருவதற்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இணையவழியில் சாட்சியம் அளிக்க தயார் என்று மன்றுக்கு கோட்டபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் தெரிவித்தனர். கோட்டாபய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருவதனை தவிர்ப்பதனை வழக்கு தொடுநர் தரப்பு சட்டத்திறனிகள் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர். அதனால் மன்று கோட்டபய ராஜபக்சவுக்குள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசி ஊடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டபய ராஜபக்ச மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனை அடுத்து இருதரப்பு சட்டத்திறனிகளும் எழுத்துமுள்ள சமர்ப்பணங்களை செய்யுமாறு மன்று கட்டளையிட்டு வழக்கினை மார்ச் 6ஆம் தேதிக்கு திகதியிட்டுள்ளது. இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணாமல் ஆக்கப்படல்களுக்கும் நீதியை நிலைநாட்ட கோரியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் செம்மணியை மீண்டும் புதைக்க இடமளியோம், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய், மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், பேட்டியை நீக்கு, அனைத்து இன மக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை வென்றெடுப்போம் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கிளிநொச்சியில் பாரிய மணல் கடத்தல் இடம்பெறுவதாக ஸ்ரீதரன் மீது அர்ச்சுனா ராமநாதன் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய கிளிநொச்சியில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபட்டு இருக்கிறது. என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது. அதற்கு காரணம் எங்களுடைய ஸ்ரீதரனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்படுகிறது. ரெண்டாவது, கோப்பா கமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வெனையிலாக காணிகள் எடுக்கப்பட்டு அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டாவதாக சொல்லணும், தமிழரசு கட்சியினுடைய அரசியல். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து. அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள். அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்தில் இருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராம் என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் சிங்கள மக்களுக்கு அதை சொல்லணும், நான் சிங்களத்தில் கதைக்கிறேன். நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாடெங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலையை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிப்பதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர், டிட்வா சூறாவளி காரணமாக நாட்டில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பாதிப்புகளை விரைவாக வழமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதற்காகவே இந்த அவசர கால நிலையை 1 மாதத்திற்கு நீட்டிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றியவர், டிட்வா சூறாவளியினால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி நாம் அனைவரும் நன்கறிவோம். நாம் எதிர்பாராத விதமாக நாட்டின் உட்கட்டமைப்புகள், குறிப்பாக வீதிகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்த தேவையில்லை. மீள கட்டியெழுப்ப வேண்டிய மற்றும் சில இடங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டிய பாடசாலைகள் பல உள்ளன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அத்துடன் எமது வரலாற்றில் எமது கண்டிராத வகையில் பாரிய மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை சுமார் 1300 மண்சரிவுகள் குறித்து அறிக்கையிட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் எமது உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண்சரிவு அபாயமும் அதிகரித்து
அதிகரித்துள்ளது என்பதை அனைவரும் அறிந்த விடயமாகும். எனவே இந்த நிலைமைகளுக்கு மத்தியில் நாம் தலையீடு செய்ய வேண்டியுள்ளது. இந்த தலையீடுகளுக்காக மனிதவளம் மற்றும் தேவையான ஏனைய வசதிகளை விரைவாக கண்டறிந்து அவற்றை செயற்படுத்தவும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்து சேதங்களை குறைப்பதற்கும் நாம் பாரிய பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இந்த அவசரகால நிலையை நீட்டிப்பதற்கான அவசியம் இந்த சூழ்நிலையினால் மாத்திரமே ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி பேணுவதும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை நியமிப்பதுமே பிரதான நோக்கங்களாகும். இந்த இரண்டு பிரதான விடயங்களுக்காகவே நாம் இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றோம். தற்போதைய சூழலில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகளை வினைத்திறனாகவும் வேகமாகவும் முன்னெடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டுவரும் தேவையை கருத்திற்கொண்டே இதனை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா எனப்படும் புலஸ்தினி மகேந்திரனை தற்போதைய அரசாங்கமே மறைத்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா எனப்படும் புலஸ்தினி மகேந்திரன் இந்தியாவில் இருப்பதாக கூறியிருந்தனர். ஆனால் இப்போது இல்லை என்பது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையான குற்றவாளி எங்கு உள்ளார் என்பதை அறிந்தும் காலத்தின் தேவைக்காக அதனை மறைக்கின்றீர்கள். சாராவை நீங்கள் மறைத்து வைத்துள்ளீர்கள். இது வழக்கு துரிதமாக நிறைவு பெறுவதை தடுக்கிறது. சூத்திரதாரியை மறைத்து வைத்துள்ளீர்கள் என தெரிவித்திருந்தார். மேல் நீதிமன்ற வளாகத்தினுள் வழங்கப்படும் தீர்ப்புகள் இந்த நாட்டின் நீதித்துறையின் தன்மை, ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தின் உதவியுடன் நவீனமயமாக்கப்பட்ட மேல் நீதிமன்ற வளாகத்தை மீண்டும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சு, இந்நாட்டு நீதியமைச்சு மற்றும் சீன சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது மேல் நீதிமன்றத்தின் அசல் தோற்றம் மற்றும் கட்டமைப்பை பாதுகாத்து நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 9 நீதிபதிகள், 7 நீதிபதிகள், 5 நீதிபதிகள் மற்றும் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகளுக்கான 7 புதிய உயர் நீதிமன்ற விசாரணை மண்டபங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அத்துடன் நீதிபதிகளுக்கான 20 புதிய உத்தியபூர்வ அறைகள், பணியாளர் வசதிகள், மின்தூக்கிகள், நவீன நூலகம், வழக்கு ஆவண காப்பகம், கேட்பொருக்கூடம் மற்றும் அனைத்து இடங்களையும் உள்ளடக்கிய வகையிலான தானியங்கி கேமரா அமைப்பை கொண்ட அதிநவீன கட்டுப்பாட்டறை உள்ளிட்ட பல நவீன வசதிகளுடன் இந்த வளாகம் புனரமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர், 1988 ஆண்டு சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வளாகம் 3 தசாப்தங்களுக்கு பின்னர் காலத்தின் தேவைக்கேற்ப இவ்வாறு நவீனமயமாக்கப்படுவது மிக முக்கியமானதொரு படியாகும். நீதித்துறை உட்கட்டமைப்பு வசதிகளாக செய்யப்படும் முதலீடு என்பது உண்மையில் மக்கள் நம்பிக்கையின் மீதான ஒரு முதலீடாகும். பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான சூழல் மூலம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் கௌரவம் மேலும் வலுப்படுத்தப்படும். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை பாராட்டிய பிரதமர், அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்கும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இந்த நவீன வசதிகள் உறுதுணையாக அமையும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார, பிரதமர் நீதியரசர் பத்மன் சூரசேன, இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹோங், சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க உள்ளிட்ட உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் பலர் கலந்து கொண்டனர். பொது அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் 104 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 106 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் மாத்திரமே அளிக்கப்பட்டன. இதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வாக்கெடுப்பை கோரினார். அதன்படி குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக 106 வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகிய 2 மாத்திரமே அதற்கு எதிராக வாக்களித்தனர். விசாரணைகளுக்கு அழையுங்கள், தைரியமாக வருகிறோம் என்று குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச தற்போது விசாரணைக்கு செல்லும் போது ஆட்களை தேடி தருகிறார். எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்வதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். ஆனால் இன்று வரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. வழக்கு தாக்கல் செய்யும் வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போதுதான் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அமல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ச பௌத்த மதத்தை தற்போது கையில் எடுத்து தான் பௌத்த பாதுகாவலன் என்று குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் பௌத்த மதம் இல்லாமல் போகும், அரசியலமைப்பில் 9ஆம் உறுப்புரிமை இல்லாமல் போகும் என்று குறிப்பிட்டார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை பௌத்த மதம் உட்பட சகல மதங்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளார். மதத்தை முன்னிலைப்படுத்தி தோற்றுவிக்க முயற்சித்த முரண்பாடுகளுக்கு சட்டத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். இதனை ஒரு தரப்பினர் தங்களின் இனவாத
செயற்பாடுகளுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள். பாதாள குழு தலைவன் கெஹல்பத்ர பத்மியுடன் கொண்டிருந்த தொடர்பு பற்றி வாக்குமூலம் அளிப்பதற்கு நாமல் ராஜபக்ச அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார். பரிவாரங்களுடன் குற்றப்புலனாய்வுக்கு வந்த நாமல் ராஜபக்ச வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் 323 கொள்கலன்கள் எங்கே என்று கேள்வி கேட்கிறார். விசாரணைக்கு அழையுங்கள், தைரியமாக வருகிறோம் என்று குறிப்பிட்டு தற்போது விசாரணைக்கு செல்லும் போது ஆட்களை தேடி தருகிறார். எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்வதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். ஆனால் இன்று வரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. வழக்கு தாக்கல் செய்யும் வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போதுதான் நாமலின் மானம் பற்றி பல விடயங்களை குறிப்பிடுவேன் என்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீட்டை புனரமைக்கும் அரசாங்கம் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வீடு கட்டிக் கொடுக்கவில்லை. இது வெட்கக்கேடான செயற்பாடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர தினத்தில் கடனுக்கு வாங்கிய யுத்த உபகரணங்களை காட்சிப்படுத்த முடியாது என்று தெரிவித்திருந்தனர். அது அபிமானத்திற்குரிய செயற்பாடல்ல என்றனர். ராணுவ வீரர்கள் யுத்த உபகரணங்களுடன் ஊர்வலம் வரும்போதுதான் அவர்களுக்கு அபிமானம் இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்களில் அமர்ந்திருப்பது ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களினால் தான். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய கடற்படையினர் எங்கள் கடல் எல்லைக்கு வந்து எமது மீனவர்களை தாக்கியுள்ளனர். அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த அரசாங்கத்திடமும் பேசவில்லை. அந்த மீனவர்களை கூட போய் பார்க்கவில்லை. இதற்காக இந்த திட்டங்களையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் முன்னிலையில் வழக்கொன்று தொடர்பில் நீதிமன்றத்திற்கு வெளியில் வெளியிட்ட பகிரங்க கருத்து மூலம் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இழைத்தார் என்று தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் எதிர் மனுதாரரான இளங்குமரன் எம்பி இந்தியா செல்கின்றமையால் வழக்கை புரிதொரு நாளுக்கு ஒத்திவைக்குமாறு அவர் ஏற்கனவே மனு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கை புரிதொரு திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மூத்த புதல்வியான சமித்ரி ரம்புக்வெலவை பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் உத்தியபூர்வ அறையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக் முறையற்ற வகையில் ஈட்டப்பட்ட பணத்தை முறையற்ற வழிகளில் கையாள்வதற்கு உதவி அளித்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழேயே அவரது மூத்த புதல்வி கைது செய்யப்பட்டிருந்தார். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட நானூயா நகரில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவியை மிருகத்தனமாக தாக்கியுள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த தரமாறையில் கல்வி கற்கும் மாணவி மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி குறித்த பாடசாலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அன்று மாலை மாணவி நானூயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார். எனினும் இன்று மாணவியின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. தொடர்ச்சியான தலைவலி, தலைச்சுற்று, குமட்டல் மற்றும் உடல்வலி அதிகரித்துள்ள நிலையில் அவரை நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி இதுகுறித்து தெரிவிக்கையில், குறித்த ஆசிரியர் வழமையாகவே மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் அடிப்பதுமே வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி எனது பெற்றோரை இழுத்து மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியவர் எனது கண்ணு மற்றும் செவி பகுதிகளில் கடுமையாக தாக்கினார். இறுதியில் எனது தலையை பிடித்து மேசையில் மோதியதுடன் முழங்கையால் முதுகு பகுதியில் பலமாக தாக்கினார். வலியின் உச்சக்கட்டத்தால் எனக்கு தானாகவே சிறுநீர் கசிவு ஏற்பட்டது. பாடசாலை முடியும் வரை அதே நிலையிலேயே நான் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்கள் மற்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இந்த ஆசிரியர் முன்னரும் பல மாணவர்களை இவ்வாறு மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னர் ஒரு மாணவனை தும்புத்தடியால் தாக்கிய சம்பவம் பதிவாகியுள்ளது. மாணவியின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய நானூயா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த ஆசிரியரை விசாரணைக்குட்படுத்தவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தமிழர்களின் மொழி உரிமையை அரசு அடியோடு மறக்கின்றது. வெளியோயா ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதற்கு சரியான சான்று என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். வெளியோயா எனப்படும் பிரதேச செயலாளர் பிரிவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி வழமைக்கு மாறாக தனி சிங்களத்தில் இடம்பெற்றமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மொழி உரிமை முக்கியமானது. ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் பேசும் உரிமை
உரிமை இருக்கின்றது என ஜனாதிபதி திரும்ப திரும்ப கூறுகின்றார். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. இதற்கு மணலாறு உதாரணம். இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக உள்ளது. மணலாறு தற்போது வெளியோயா என பெயர் மாற்றி வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த கூட்டத்திற்கு வவுனியா வடக்கு பிரதேச சபை மற்றும் கரைதுறை பெற்ற பிரதேச சபை என்பனவற்றின் தவிசாளர்கள் கலந்து கொள்வது வழமையானது. இக்கூட்டத்திற்கு வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணவேணி வழமையாகவே சமூகம் அளிப்பவர். இக்கூட்டத்தில் பங்கு கொள்பவர்களில் அதிகமானோர் தமிழ் மக்கள், உத்தியோகத்தர்களும் அவ்வாறுதான் உள்ளனர். இக்கூட்டமானது இதுவரை காலமும் மொழிபெயர்ப்புடனே இடம்பெறுவது வழமை. இக்கூட்டம் இடம்பெற்றதற்கு முதல் நாள் கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டமை அனைவருக்கும் தெரியும். அடுத்த நாள் இந்த கூட்டம் இடம்பெறுகின்ற போது வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளருக்கு வழமையாக ஆசனம் ஒதுக்கும் இடத்தில் இருக்கை ஒதுக்கப்படவில்லை. வழமைக்கு மாறாக மாற்ற முடியாது என தெரிவித்த தவிசாளர் மேடையிலேயே அமர்ந்தார். அதன் பின்பு கூட்டமானது முழுமையாக தனி சிங்களத்தில் மட்டுமே இடம்பெற்றது. மொழிபெயர்ப்பு கேட்டதும் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் தவிசாளர் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் நாம் இனவாதிகள் அல்லர், நாங்கள் இனவாத செயற்பாட்டில் ஈடுபடுவது கிடையாது, நீங்கள் நடத்திய போராட்டம் இனவாத போராட்டம் என்று கூறியுள்ளனர். இந்த பின்னணியில் வவுனியா வடக்கு தவிசாளரையும் அங்குள்ள மக்களையும் புறக்கணித்து மொழிபெயர்ப்பு இல்லாமல் தனி சிங்களத்தில் கூட்டம் நடாத்தியமை இதை இனவாதம் என்பதா அல்லது வேறு எவ்வாறு கூறுவது? தேர்தல் காலத்தில் யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி மொழியுரிமை முக்கியமானது, ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் பேசும் உரிமை இருக்கின்றது என திரும்ப திரும்ப கூறினார். ஆனால் நடைமுறையில் எப்படியுள்ளது? அதனால் நாம் இது தேசிய மட்டத்தில் நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதனை வெளிப்படுத்துகின்றோம். இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக உள்ளது. மிக முக்கியமானது மொழியுரிமை என சொல்லிக்கொண்டு அந்த மொழியுரிமை மறுக்கப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை காரணமாக எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை மேலதிக வகுப்புகளை நடாத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் சாதனதர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 3544 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை மேலதிக வகுப்புகள், கருத்தரங்கள், சேலமுறவுகள் நடத்துதல் உள்ளிட்ட அது தொடர்பான அனைத்து சேவைகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தீபகற்பத்தில் உள்ள கச்சதீவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை பிப்ரவரி 27 மற்றும் 28 தேதிகளில் நடாத்த யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஏற்பாடுகளை செய்துள்ளதுடன் மேலும் குறித்த நிகழ்விற்கு தேவையான உள்கட்டமைப்பை நிறுவுவதற்கு இலங்கை கடற்படை தொழில்நுட்பம், வளம் மற்றும் மனிதவள ஆதரவை வழங்கி வருகிறது. அதன்படி கடற்படை தளபதியின் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் வடக்கு கடற்படை கட்டளை தளபதியின் மேற்பார்வையில் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நடைபெறும் வருடாந்த திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு தற்காலிக கப்பல் நிலையங்கள் அமைத்தல், குடிநீருக்கான நீர் அமைப்புகளை அமைத்தல், சுகாதார வசதிகள், தற்காலிக அறைகள் மற்றும் தற்காலிக பாதைகளை நிறுவுவதுடன் மின்சார வசதிகளை நிறுவுதல் ஆகியவை இந்த நாட்களில் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பக்தர்களை பாதுகாக்க உயிர்காப்பாளர்களை நிறுத்தக்கூடிய இடங்களையும் மருத்துவ வசதிகளை வழங்க தற்காலிக மருத்துவமனையை நிர்மாணிப்பதையும் கடற்படை கண்டறிந்து வருவதுடன் கடற்படையின் உதவியுடன் அமைக்கப்பட்ட கச்சதீவில் உள்ள புனித அந்தோணி தேவாலயத்தில் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை கடற்படை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தேவாலயத்தை சுற்றியுள்ள பகுதி மற்றும் சாலைகளை சுத்தம் செய்து வருகின்றது. மேலும் இந்த வருடாந்த விழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் உட்பட அனைத்து பூசாரிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் காங்கேசுத்துறை மற்றும் குறிகட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு கடல் வழியாக பல்வேறு பொருட்கள் கடற்படையால் மற்றும் கடற்படையின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படும்.